ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். வணக்கம். ஜோதிடம் கூறும் நல்லுலகத்தில் இந்த வருஷ கிரகங்களுக்கு கொடுக்குற பயிற்சி ரொம்ப முக்கியமான பயிற்சியாக இருக்கும். எல்லாரும் கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த வகையில் வருஷ கிரகமான ராகு கேதுவுக்கு இந்த வருஷம் பயிற்சி இருக்கு இல்லையா? இந்த பயிற்சி ஜோதிட உலகம் உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய ஒரு பயிற்சி. இந்த ராகு கேது, ஏன்னா இந்த வருஷத்தில் நிறைய பயிற்சி வந்துருச்சு. ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சின்னு எல்லாமே நிறைய சேஞ்சஸ் வர்றதுங்கிறதுனால இந்த ராகு கேது பயிற்சியினுடைய முக்கியத்துவம் அதிமுக்கியத்துவமாக வந்துருச்சு. இந்த எல்லா பயிற்சிகளுக்கும் முதல்ல ஆரம்பமாக நிற்கிறது இந்த ராகு கேது பயிற்சி ஆரம்பிக்குது. இவங்க பயிற்சி எப்போ இருக்குது அப்படின்னா, வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி எடுத்துட்டால் 27 ஜூலை 2017 அப்படின்னு கொடுக்குது. திருக்கணிதத்தில் இன்னொரு டைம் கொடுக்குறாங்க. அது எது சரி அப்படிங்கிற பாயிண்ட்டை விட்ருவோம். மொத்தத்தில் 2 பஞ்சாங்கத்தின்படியும் பயிற்சி தான். அந்த வகையில் இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவத்துக்கு 11ஆவதாக நிற்கக்கூடிய கும்ப ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் செய்யும் அப்படிங்கிறத பார்க்கலாம். கும்ப ராசிக்கு இவ்வளோ நாளாக கேது உட்காந்துருந்தது ராசிலேயே உட்காந்துருந்தார். அப்போ ராசியில் கேது உட்காரலாமா அப்படின்னா, கேதை போல கெடுப்பான் இல்லை, ராக போல கொடுப்பான் இல்லை அப்படின்றான். அப்போ அந்த பாதிக்கக்கூடிய கேது அப்படிங்கிறது கும்ப ராசிலேயே உட்காந்துருந்ததுனால பெரும்பாலும் தனிமையை விரும்புவாங்க, ஏகாந்தமாக இருக்கிறத விரும்புவாங்க. ஏன்னா கேது ஞானி. ஞானி எப்போவுமே கூட்டமாக இருக்க மாட்டாங்க, தனியாகத்தே இருப்பாங்க. ஏதாவது மலையில், குகையில், காட்டில் அப்படி தான் இருப்பாங்க. அது மாதிரி தனிமையை, ஏகாந்தத்தை விரும்பக்கூடிய ஒரு சூழல் இருந்துகிட்டு அதே மாதிரி வெறுமையான மனோநிலை, எதை பார்த்தாலும் விரக்தியான ஒரு மனோநிலை வர்றதுங்கிற மாதிரியான ஒரு சோர்சஸ் எல்லாம் இந்த கேது கொடுத்துட்டு இருந்திருப்பார் இவ்வளோ நாளாக இருக்கக்கூடிய பீரியடில். இப்போ அது இல்லாமல் கேது ராசியில் இருக்கிறது இல்லாமல் அட்டமத்தில் குரு வேறு நின்றுட்டு இருந்தது. 8ஆம் இடத்துல குரு. ஏற்கனவே பாம்பு கிரகமான கேது ராசியில் இன்னொரு பாம்பு கிரகமான ராகு 7ஆம் இடத்துல உட்காந்துருந்தது. அப்போ கணவனும் மனைவியும் சீர்றதுக்கான டைம் அப்படிங்கிறான். என்ன காரணம்னா, குடும்பாதிபதினு சொல்லக்கூடிய 2க்கு அதிபதியான குரு 8ல் மறைஞ்சு போயிட்டார். அதே சமயத்தில் 7ஆம் இடத்து அதிபதிங்கிறது 7ஆம் இடத்துல ராகு உட்காந்துடுறாரு, ராசியில் கேது உட்காந்துடுறாரு. அதனால் புருஷனும் முண்டாட்டியும் சண்டையெல்லாம் போட வேண்டியதில்லை. சும்மா எதுக்கால உட்காந்து பேசினாங்கனாலே அப்படி பொறி வரக்குன்றாங்கல்ல, அந்த வெல்டிங் ராடு முட்டுனதும் பொறி வரக்குது இல்லையா? அது மாதிரி பொறி வரக்கிறதுக்கான காலமாக அந்த காலம் இருந்தது. இப்போ அதெல்லாம் மாறுது. அதுலேயும் மாற்றத்தில் ராகு கேது பயிற்சியை விட இன்னொரு முக்கியமான மாற்றம் குரு பயிற்சி. குரு அட்டமத்தில் இருந்து செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி 9ஆம் இடத்துக்கு வந்துடுவார். குரு 9க்கு வர்றதுங்கிறது பெரிய விஷயம். அரை தரும் பாக்கியத்தில் அந்தணன் இருக்க வெய்யோன் விரையுடன் கூடிய தான் வெட்புற பார்க்குமேனும் குறைவிலானால் உன் கேந்திர கோணத்திலே இருக்க நிறைகதிரோனும் பார்க்கில் நிகரிலா வாகனம் உண்டாமே. நான் நல்ல யோகமாக பிழைக்கிற டைம் ஆரம்பிச்சிடும் 9ல் குரு வந்தா. அதுக்கு முன்னால் இந்த ராகு கேது பயிற்சியும் ரொம்ப பாசிட்டிவாக நடக்குது. எப்படின்னா, 12ஆம் இடத்துக்கு கேது பயிற்சி ஆகிறார். இந்த 12ஆம் இடத்துல கேது நின்றுச்சுன்னா, இப்போ ஜனன கால ஜாதகத்தில் 12ல் கேது நின்றுச்சுன்னா மறுபிறப்பு இல்லைன்றோம். அப்போ ராசியில் கோச்சார ரீதியாக 12ஆம் இடத்துல கேது நிற்கிறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். இந்த பீரியடில் தான் கோவில் குளத்துக்கு நிறைய தான தர்மங்கள் பண்ணுறது, சேரிட்டபிள் ஒர்க்கெல்லாம் மனசில் நினச்சி வச்சுருந்தீங்கன்னா அது மாதிரி நிறையா சமுதாய பணிகள் செய்கிறதுங்கிறது, அதே மாதிரி நீண்ட காலமாக ஏதாவது கோயிலுக்கு போகணும், வைக்கணும், வேண்டுதல்லாம் செய்யணும், அந்த கோயிலுக்கு இந்த படையெல்லாம் போடணும் அப்படிலாம் வேண்டி வச்சுருப்பாங்கல்ல, அதெல்லாம் நிறைவேறாமல் இருந்ததெல்லாம் இந்த பீரியடில் நிறைவேறதுக்கான அமைப்பு, கோயில் குளம் போகிறதுக்கான அமைப்பு, ஆன்மீக முனிவர்கள், ஞானிகள், ஆன்மீக அறிஞர்களுடைய சந்திப்பு, அவங்களுடைய பழக்க வழக்கம், ஒரு சிலருக்கு இந்த மெடிடேஷன்லாம் இருக்குது. உங்களுக்கு மேலே அந்த அது என்ன சொல்லுவாங்க, ஆன்மீக சக்திகள் கிடைக்கிறதுங்கிற மாதிரியான ஒரு பாசிட்டிவான நிகழ்வு. இப்படி பல விஷயங்கள் அந்த 12ல் கேது நிற்கிறதுங்கிறதுல கொடுக்க போகிறார். அது மட்டும் இல்லாமல் வெகு சிலருக்கு ரொம்ப ரேரன் கேஸ், அது பின்னால் நடக்கிறத முன்னாலேயே பார்க்கக்கூடிய அந்த இன்டியூஷன்லாம் கொடுப்பார் அப்படின்ற மாதிரியான அமைப்பு அந்த கேது 12ஆம் பாவத்தில். அப்போ கேது 12ல் இருக்கிறதுங்கிறது ஒரு வகையில் நல்ல விஷயந்தான். 12ஆம் இடத்துல கேது ஆன்மீகத்தை அதிகமாக வளர்ப்பார், அது சம்மந்தப்பட்ட எண்ணங்களை வளர்ப்பார். அதே மாதிரி மெடிடேஷனில் உட்கார்றவங்களுக்கு 6 மாதம் உட்காந்து வரக்கூடிய அந்த மெச்சூரிட்டியை இம்மிடியேட்டாக கொடுத்துருவார். அது மாதிரி படபடன்னு தெய்வீக காரியங்கள் நிறையா நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. கோயில் குளம் போகிறது, ஒரு சிலருக்கு கங்கா ஸ்நானம் சித்திக்கிறதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பெல்லாம் அந்த கேது 12ஆம் இடத்துக்கு.
சரி, இந்த 12ஆம் இடத்துல நிற்கக்கூடிய கேது வந்து சுப செலவுகள் பண்ண வைப்பார். அதாவது தனக்குன்னு பண்ணிக்காம சமுதாயத்துக்காக பண்ணுறது, தன்னுடைய சொந்த பந்தங்களுக்காக பண்ணுறது, தான தர்மங்களுக்காக பண்ணுறதுங்கிற மாதிரி பல விஷயங்களை அந்த கேது வந்து 12ஆம் பாவத்தில் வந்து உட்காந்துட்டு அவர் பண்ண வைக்க போகிறார். 12ல் உட்காந்துருக்க கேது வந்து யோகத்தை செய்யக்கூடிய விதம் அப்படிங்கிறது வந்து ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்களில் யோகத்தை செய்கிறதுங்கிறதுனால பேரும் புகழும் கிடைக்கணுங்கிற மாதிரியான அமைப்பு. ஏன்னா ஒரு மனுஷன் பிழைச்சா அவன் பேரோடையும் புகழோடையும் தான் பிழைக்கணும். தோன்றின் புகழோடு தோன்றுக அகுதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்றுன்றார் வள்ளுவர். நீ பிறக்கிறத விட பிறக்காமலே இருக்கலாம் ஐயா, புகழும் பேரும் இருந்தால் தான். அப்போ செல்வாக்கா பிழைக்கிறதுக்கான காலம், அதில் பேரு புகழ் வர்றதுக்கான காலம் அப்படிங்கிறது அந்த கேது 12. அதுலேயும் ஒரு சிலருக்கு வந்து லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருந்து 5க்கு அதிபதியினுடைய திசையோ அல்லது 5ஆம் இடத்து அதிபதி ஸ்ட்ராங்காக உட்காந்து அவருடைய திசையோ நடந்துட்டு இருந்ததுன்னா இப்போ நல்ல பேரு புகழ் கிடைக்கும், அதே மாதிரி கௌரவமான பதவிகள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட் வரைக்கும் கொண்டு போயிடும் அந்த கேது 12. ஒரு சிலர் வந்து கோவில் காரியத்துக்காக முன்ன நின்று காரியங்கள் நடத்துவாங்க. கும்பாபிஷேகத்துக்கு தேர் செய்கிறோம், சுவாமி சிலை செய்கிறோம், உற்சவர் செய்கிறோம் அப்படின்லாம் அந்த மாதிரியான காரியங்களில் ஈடுபடுவாங்கங்கிற மாதிரியான அமைப்பு அந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும். இப்போ 7ஆம் இடத்துல நின்ன ராகு வந்து 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். கேது எப்படி இருக்கார், ராகு எப்படி இருக்காருன்னு பார்க்குறப்ப 6ஆம் இடத்துக்கு ராகு போகிறார். 6ஆம் இடத்துல ராகு போய் உட்காரலாமான்னா தாராளமாக உட்காரலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. காதல் 6ஆம் இடத்தில் கடினராந்தி கோள் நிற்கில் ஓது பொல்லார்க்கு பொல்லாங்குரைத்து ஏதிலார் தங்கட்கெல்லாம் இடியன வலியனாகி பூதலத்தவரும் வந்து புகழ்ந்திட பொருந்தி வாழ்வான், பேர் புகழோட பிழைப்பான்னு சொல்லுன்றேன். கூறும் 6ஆம் இடத்தில் கொடியகோள் நிற்க அந்த மாறி முன்னோன் பாக்கியம் மறுவிடில் தனவானாவான் சீரிய சத்ரு தன்னை ஜெயம் செய்யும் தீரனாவான் பாரினில் கௌசிகன்தான் பகர்ந்தனன் மூத்தோர் தவத்தால்ன்றான் கௌசிக சிந்தாமணியில். ஸோ எந்த ரூபத்துலையும் 6ஆம் இடத்துல ராகு நிற்கிறதுங்கிறது நல்ல விஷயம். அதுவும் கடகத்தில் நிற்கிறார். கடகத்தில் ராகு நிற்கிறது இன்னும் ராஜயோகத்துக்கான அமைப்பு. அப்போது எதிர்ப்புகளை வெல்லக்கூடிய ஆற்றல் வரும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. அது வந்து குடும்ப எதிர்ப்பாக இருக்கலாம், வேலை பார்க்குற இடங்களில் இருக்கக்கூடிய எதிர்ப்புகளாக இருக்கலாம், சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எதிர்ப்புகளாக இருக்கலாம். இது மாதிரி எந்த எதிர்ப்புகளாக இருந்தாலும் எதிர்ப்புகளை வெல்லக்கூடிய ஆற்றல், அப்போ வெற்றி கிடைக்குங்கிற மாதிரியான அமைப்பு. கோர்ட்டு கேஸுன்னு இருக்கவங்களுக்கெல்லாம் இதில் நிச்சயமாக வெற்றி கிடைக்குங்கிற மாதிரியான ஒரு நல்ல காலம் இந்த ராகு கேதுவனுடைய பயிற்சி. அப்போ 6ஆம் இடத்துல ராகு நிற்கிறதுங்கிறது உடம்பு ரீதியாக தொல்லை பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு அதெல்லாம் விடுபட்டு போயிடும்ன்ற மாதிரியான அமைப்பு. ஹெல்த் நல்லா இருக்குங்கிற மாதிரியான அம்சம். அப்போ உடல் ஆரோக்கியம் மேம்படுங்கிறது மட்டும் இல்லாமல் இப்போ திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கிறோம், அவங்களுக்கு கல்யாண காலங்கள் நடக்குமா அப்படின்னா நல்லபடியாக நடக்கும். ஏன்னா ராகு கேது வந்து கல்யாண காரியத்தை தடை பண்ணக்கூடிய பொசிஷனில் இல்லை. அது இல்லாமல் குரு பகவான் வந்து 8ஆம் இடத்துல நின்று இவ்வளோ நாளாக தடை பண்ணிக்கிட்டு இருந்தவர் இப்போ பயிற்சி ஆகி செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி துலாத்துக்கு வந்துடுவார். அப்போ வியாழ நோக்கம் வந்துடும், குரு பார்வை வர்றதுங்கிறதுனால கல்யாணம் தடைப்பட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் படபடன்னு கல்யாணம் முடியணுன்ற மாதிரியான அமைப்பு இந்த ராகு கேது பயிற்சி முடிஞ்சதுக்கப்புறம். அப்போ திருமண பாவம்ங்கிறது யோகத்தை செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுங்கிறதுனால கல்யாணத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். சரி, குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, கல்யாணம் முடிஞ்சிருச்சு, குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, இப்போ குழந்தை கிடைக்கும். ஏன்னா 8ஆம் இடத்துல இருந்த குரு இப்போ 9க்கும் பயிற்சி ஆகிறார். ராகு அது வந்து ராசிலையும் 7ஆம் இடத்துலையும் நின்றுட்டு இருந்தது, இப்போ மாறி அவங்க 2 பேருமே மறையிறாங்க. அப்போ பாவர்கள் மறைய பங்க நேராதவான் சுபகிரகம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து 9ல் வந்து நிற்கிறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அது இல்லாமல் சனி வந்து லாபஸ்தானத்தில் வந்து நிற்க போகிறார் டிசம்பர்லேருந்து. அப்போ சனி லாபஸ்தானத்தில் நிற்கிறதுங்கிறது பொருளாதார விருத்தியும் கொடுக்கும், அதே சமயத்தில் புத்திர பாக்கியத்தையும் நல்லபடியாக கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. இப்போ குழந்தை பாக்கியம் அப்படின்னு போகிறப்ப அவங்களுக்கு அந்த பிராப்தமும் இருக்கணும், அதையும் பார்த்துக்குங்க. ஏன்னா ஜாதகத்துலேயும் அந்த பிராப்தம் இருக்கணும்ல. புத்திர தானத்தாதி ஏகனாய் புதன் வீடேரில் புத்திரர் இல்லை நல்லோர் கூடிடில் பிறந்த சாவார் புத்திரன் 7ஆம் ஆதி பொருந்துங்கெந்திர கோணத்தில் உற்றிட பலவனாகி ஓங்கும் மாறாதி வன்றன்னும் சித்தமாய் கூடினாலும் தரிசனை பார்வையாலும் சுத்தமாய் புதல்வர் இல்லை எனைமறை சொல்லுந்தானேனாக்க அப்புறம் எங்கிட்டு போய் புத்திர வாக்கியம் குரு பயிற்சி ராகு எது பயிற்சின்னுட்டு. அதனால் அவங்க இதில் அந்த அமைப்பு இருக்குங்கிற பட்சத்தில் அதுக்கான தசாபத்தி நடக்குதுங்கள. இப்போ வரக்கூடிய இந்த கோச்சாரம் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கிறதுங்கிறதுனால புத்திர பாக்கியத்துக்கான அமைப்பு கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான அம்சம் இந்த கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லாமல் கல்வி எப்படி இருக்கும் அப்படின்னா போன வருஷத்தில் இருந்ததை விட இனி அடுத்து வர்ற வருடங்களில் வந்து நல்ல கல்வி மேம்படும், கல்வி யோகம் நல்லா இருக்கும். காரணம் எப்படி, 8ஆம் இடத்துல நின்ன கல்வி 2 கூடையவன் வந்து கல்வியை கொடுக்கக்கூடிய ஸ்தானாதிபதி 8ல் நின்னவர் இப்போ 9க்கு வரப்போகிறார். அது இல்லாமல் ராகு கேது 2மே வந்து மறைவு ஸ்தானத்தில் போகிறதுனால கல்வியில் தடை சொல்கிறதுக்கான அமைப்பு எதுவும் கிடையாது. அப்போ இனி கல்வி மேம்படும்,
திருமண காலங்கள் கைகூடி வரும், குழந்தை பாக்கியம் கைகூடி வரணுங்கிற மாதிரியான அமைப்பு. ஒரு சிலருக்கு உயர்கல்வி படிக்கிறதுக்கான அமைப்பு உண்டு, அப்போ விரிவான உயர்கல்வி அமையும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. வேலையில் இருக்கிறவங்கள பொறுத்த வரைக்கும் தொழிலில் இருக்கக்கூடிய எதிர்ப்புகளை ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. அதே மாதிரி பாசிட்டிவான இடமாற்றம் நீங்களாக விரும்பி கேட்டால் கிடைக்கிறதுக்கான அம்சம். மற்றபடி இடம் மாறுதல்ங்கிறது ஒன்றும் கிடையாது. அதே சமயத்தில் ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான அமைப்பு, உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கிறதுக்கான அமைப்பு, இவ்வளோ நாளாக நீங்கள் கடுமையாக பாடுபட்டதுக்கான அப்ரிஷியேஷன் கிடைக்கிறதுக்கான அம்சம். இது எல்லாமே இந்த வேலையில் இருக்கவங்கள பொறுத்த வரைக்கும். ஒரு சிலர் நான் நீண்ட காலம் வேலையிலேயே இருக்கேனப்பா, அதுவும் வெளியூர்லேயே இருக்கேன், நான் வெளிநாட்டிலேயே இருக்கேன், எங்கள் ஊர் பக்கம்லாம் போய் எல்லாத்தையும் சொந்த வந்தத்தை எல்லாம் பார்த்துட்டு வரலாம்னு இருக்கேன், அதுக்கெல்லாம் சரியாக வருமா? நிச்சயமாக சரி வரும். ஏன்னா 9ஆம் இடத்துல குரு நிற்கிறார். அப்போ குடும்பத்தாரை பார்க்குறது, சொந்த பந்தத்தை பார்க்குறதுங்கிற மாதிரியான பாயிண்ட் எல்லாம் வந்துடும் செப்டம்பர் 2ஆம் தேதிக்கு அப்புறம் வரக்கூடிய பீரியடில். அது மட்டும் இல்லாமல் 12ஆம் பாவத்தில் கேது வர்றதுனால குலதெய்வ வழிபாடு, கோவில் குளம் போகிறதெல்லாம் நடக்கும் இல்லையா? அப்போ ரெண்டும் கம்பைன் பண்ணல இவங்கெல்லாம் ஊருக்கு வந்துட்டு போகிறதுக்கான அமைப்பு, நீண்ட காலம் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு அப்படின்ற மாதிரியான அமைப்பு. தொழிலில் இருக்கிறவங்கள பொறுத்த வரைக்கும், அதுவும் சொந்த தொழில்னு வச்சுக்கோங்களேன், சொந்த தொழிலில் இப்போ இவ்வளோ நாளாக 8ல் தனகாரகன் நின்றனால நிறைய பொருளாதார நெருக்கடிகளை சந்திச்சிருப்பாங்கங்கிற மாதிரியான அமைப்பு. இனி வரக்கூடிய டைமில் அந்த நெருக்கடிகள்லாம் விலகி அவங்களுக்கு வருமானத்தை நல்லபடியாக கொடுக்குங்கிற மாதிரியான அம்சம். எதிர்பார்த்துட்டு இருந்த பணம் வர்றதுங்கிறது, வெளியில் போட்டிருந்த பணம் தேங்கி நின்னதெல்லாம் திரும்ப வர்றதுன்ற மாதிரியான அமைப்பு. புது மெஷினரிஸோ அல்லது புது ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறது, புதுசாக ஸ்டாஃபுகளெல்லாம் எடுத்து போட்டு ஒர்க்கை கொஞ்சம் விரிவாக பண்ணுறது, புது ஆர்டர் எதிர்பார்த்துட்டு இருந்ததெல்லாம் வர்றது, இது மாதிரியான பலன்கள் எல்லாமே இந்த பீரியடில் நல்லபடியாக செய்யும். அப்போ சொந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு இந்த ராகு அது பயிற்சி நல்ல தொழில் டெவலப்மெண்ட்டை கொடுக்கணுங்கிற மாதிரியான அமைப்பு இருக்குது. அதுக்கு குரு பயிற்சி சப்போர்ட் பண்ணுது, சனி பயிற்சி இன்னும் சப்போர்ட் பண்ணுது. கனமுள்ள நவமாறு லாபம் 3 கதிர்மைந்தன் அதில் இருக்க விதியும் தீர்க்கம் நான். நவம்னா 9, லாபம்னா 11. அப்போ 11ஆம் இடத்துக்கு சனி பயிற்சி ஆக போகிறார். 10ஆம் இடத்துலேருந்து 11க்கு டிசம்பரில் பயிற்சி ஆகிறார். கனமுள்ள நவமாறு லாபம் 3 கதிர்மைந்தன் அதில் இருக்க விதியும் தீர்க்கம் தனமுண்டு பிதிர்தோஷம் சத்ருபங்கம் தரணிதனில் பெயர் விளங்கும் நிதியும் உள்ளான் குணமுள்ள கருமத்தில் இருக்க நல்லான் கொற்றவனே வாகனமும் தொழிலும் உள்ளான் அப்படின்னு. அப்போ தொழிலையும் வாகனத்தையும் சிறப்பாக உருவாக்கி கொடுக்குங்கிற மாதிரியான அமைப்பு. அப்போ கார் வண்டி வாங்கணும்னு நினச்சிக்கிறவர்களுக்கு கார் வண்டியெல்லாம் அமையணுன்ற மாதிரியான அம்சம். அப்போ பொருளாதாரத்தில் மேம்படக்கூடிய நல்ல ஒரு நேரம் அப்படின்னு எடுத்துட்டா அந்த சனி 11க்கு பயிற்சி ஆகிறது. 2வது ராகு அது பயிற்சிங்கிறது தொழில் ஸ்தானத்தை நல்லபடியாக கொண்டு வந்துடும். வெளிநாடு போகணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோமாப்பா, அதுக்கு வழி இருக்கா அப்படின்னாக்கா நிச்சயமாக வழி இருக்குது. வெளிநாடு போகிறதுக்கான அமைப்பு நிறைய பேர்த்துக்கு அந்த ஆப்ஷன் கிடைக்குங்கிற மாதிரியான அமைப்பு. ஆனால் குரு 9ஆம் இடத்துக்கு வர்றதுங்கிறதுனால குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோ ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் நல்லபடியாக வேலை கிடைச்சிருன்ற மாதிரியான அமைப்பு. வெளிநாடு போகிறதுக்கான அமைப்பு நிச்சயமாக உண்டு, போகலாம். அதுக்கான ஸ்டெப் எடுத்து வைக்கிறவங்களுக்கு. தாய்நாடு திருமணம்னு நினைக்கிறவங்களுக்கு, அதாவது பெர்மனெண்ட்டாக ஒரு சிலர் திரும்பி வந்துடலாம், போதும் அவ்வளோ காலம் உழைச்சி சம்பாரித்தது போதும், ஊருக்கு போனோமா, சொந்த வந்தத்தை பார்த்தோமா, சோத்தில் உட்காந்தோமா, அனுபவிச்சோமான்னு இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணத்தில் இருக்கிறவங்களுக்கு இப்போ அதுக்கான பாசிட்டிவான அமைப்பும் இந்த சனி பகவான் தன்னுடைய பயிற்சியில் உருவாக்கிடுறார். அதனால் பெர்மனெண்ட்டாக வரணும்னு நினைக்கிறவங்களுக்கும் அந்த அமைப்பு உண்டு. சரி, சொத்து பத்து ஏதாவது வாங்குறதுக்கான அமைப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால், அது ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கான அமைப்பு நிறையவே இருக்குது. எப்படி? அதாவது குருவனுடைய சஞ்சாரம் 9க்கு வர்றதுங்கிறதுனால பொருளாதாரங்கிறது ஏதாவது ஒரு விதத்தில் பகவான் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணிடுவார். அட்லீஸ்ட் கடனாவது கொடுத்துருவார், ஏன்னா 9க்கு வந்துடுறதுனால. அப்புறம் சொந்த பந்தமெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. வீடு வாசல் சம்பாதிக்கிறதுங்கிறதுக்கான சரியான டைமாகவும் இந்த டயத்தை எடுத்துக்கிடலாம் அப்படின்ற மாதிரியான அம்சம். அதே மாதிரி வீடை மராமத்து பண்ணுறது, பழைய வீடு இருக்குது, பூர்வீக வீடு இருக்குது, எங்கள் சாமி வீடுன்னு ஒன்று வச்சுருக்கோமாப்பா, அதெல்லாம் சரி பண்ணணும், ரெனோவேட் பண்ணணும், தாராளமாக ரெனோவேட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் சரியான டைம் தான் இதில். அப்போ நோய் நொடிகளினுடைய தாக்குதல் எப்படி இருக்கும், அதெல்லாம் குறைஞ்சிட்டு வந்துடும்ன்ற மாதிரியான அமைப்பு. ஏன்னா 6ஆம் இடத்துல பாவ கிரகங்கள் போய் நிற்கிறதுங்கிறது நல்ல விஷயம்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் நோய் நொடிகளினுடைய தாக்குதல் குறைஞ்சிரும். அப்போ கடன் பிரச்சனைகளினுடைய அழுத்தம் குறையும், ஏன்னா கடன் குறையுன்ற மாதிரியான அமைப்பு. கோர்ட்டு கேஸில் இருக்கிறவங்களுக்கு வெற்றி கிடைக்குங்கிற மாதிரியான அமைப்பு. ஒரு சிலர் எனக்கு போதும்டா இவங்களோட குடும்பம் நடத்தினதுன்னு சொல்லி டைவர்ஸ் வரைக்கும் போய் உட்காந்துருப்பாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் டைவர்ஸ் கிடைக்கிறதுக்கான அமைப்பு, செப்பரேஷன் கேட்டால், ஏன்னா அவங்க விருப்பம் நிறைவேறுன்ற மாதிரியான டைம். மறு திருமணத்தை நோக்கி நிற்கிறவங்களுக்கு அடுத்து கல்யாணம் ஆகிறதுங்கிற மாதிரியான அமைப்பு. இதெல்லாம் ராகு இதில் பாசிட்டிவான பயிற்சியாக சொல்லலாம்.
வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த நாட்டு குடியுரிமை கிடைக்குமா அப்படிலாம் சிலர் அப்ளை பண்ணி உட்காந்துருப்பாங்க இல்லையா, பிஆர் வேணும் ஜிசி வேணும் அப்படின்னு உட்காந்துருப்பாங்க, இல்லை அதெல்லாம் கிடைக்கும்ன்ற மாதிரியான அமைப்பு. அப்போ இபி ரினிவல் வருதுன்னு வச்சுக்கோங்க, அந்த ரினிவல்லாம் கிடைக்கும், வேலைவாய்ப்பு புதுசாக கிடைக்கிறதுக்கான அமைப்பு, ஒரு கம்பெனி டு இன்னொரு கம்பெனி மாறுறதுக்கான அம்சம். இது உங்களோட விருப்பத்தின் பேரில், இதில் மாற்றி தான் ஆகணுங்கிற பாயிண்ட் இல்லை. இந்த மாதிரியான செட்டப்பில் இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ராகு கேதுவனுடைய பயிற்சி ரொம்ப சிறப்பான பயிற்சியாக சொல்லலாம். அது மட்டும் இல்லை, இந்த ராகு கேதுல வந்து ராகு பகவான் என்ன பண்ணுறாருன்னா 26/7/2017 3/4/2018 வரைக்கும் நடக்கக்கூடிய பீரியடு ஆயில்ய நட்சத்திரத்தினுடைய சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். அப்போ ராகுவனுடைய சஞ்சாரம் வந்து புதனுடைய காலில் இருக்கிறதுங்கிறதுனால உத்தியோகத்தில் உயர்வு வர்றது, தொழில் ரீதியான அப்ரிசியேஷன் கிடைக்கிறது, வெளியில் நின்றுட்டு இருந்த பணம் வர்றதுங்கிறது, இப்போ தொழில் போட்டியாளர்கள் வந்து விட்டு கொடுத்து விலகி போகிறது அல்லது அடி வாங்கிறது, தொழில் போட்டியாளர் அடி வாங்குறதுங்கிற மாதிரியான அமைப்பு, இதெல்லாம் வந்து இந்த பீரியடில் பார்க்கலாம். நீங்கள் 26 ஜூலை 2017 ஆரம்பித்து 3/4/2018 வரைக்கும் நடக்கக்கூடிய புதனுடைய சாரத்தில் வந்து ராகு சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறதுங்கிறது நல்ல விஷயம். நிறைய பேர்த்துக்கு உடல் ரீதியான தொல்லைகள் இருந்தவங்களுக்கு அதெல்லாம் விடுவிட்டு போகும். அதுலேயும் குறிப்பாக அல்சர், டைஜஷன், அப்புறம் வந்து ஷோல்டர் பெயின், கழுத்து வலி, அதே மாதிரி தோலில் வரக்கூடிய ஒரு சில நோய் நொடிகள், இதில் இருந்தவங்களுக்கெல்லாம் வந்து ரெக்கவர் ஆகுன்ற மாதிரியானது ஒரு அமைப்பு இந்த ராகு கேது பயிற்சி வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லலான்ற மாதிரியான அம்சம் உண்டு. அப்போது ராகு கேது பயிற்சியில் வந்து அந்த ஆயில்ய நட்சத்திரம் சாரத்தில் ராகு போயிட்டு இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். 26/7/2017 3/4/2018 வரைக்கும் நடக்கக்கூடிய காலம். அதுக்கப்புறம் வர்றது 3 ஏப்ரல் 2018 11 டிசம்பர் 2018 வரைக்கும், ஏப்ரல் டு டிசம்பர் பூச நட்சத்திரம் காலில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருப்பார் ராகு. அப்போது வேலையில் இருக்கவங்களுக்கு ப்ரமோஷன் மாதிரியான அமைப்பு, உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கிறதுங்கிறது, வருமானம் வந்து மேம்படணுன்ற மாதிரியான அமைப்பு. அதே மாதிரி சனியினுடைய சஞ்சாரமாக இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு கடன் வாங்கி சொத்து வாங்குறதுங்கிற மாதிரியான அம்சம், கோவில் குளம் நிறையா போயிட்டு வர்றதுங்கிறது மாதிரியான அமைப்பு, கோவில் குளத்துக்கு நிறையா தான தர்மங்கள் செய்கிறதுங்கிற மாதிரியான அம்சம், இதெல்லாம் வந்து அந்த ஏப்ரல் 3 ஆரம்பித்து டிசம்பர் 11 வரைக்கும் நடக்கக்கூடிய பீரியடில் விரிவாக நடக்குன்ற மாதிரியான அம்சம் உண்டு. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு அடுத்து வர்றது, அதாவது 2018 டிசம்பர் 11 ஆரம்பித்து 2019 பிப்ரவரி வரைக்கும் நடக்கக்கூடிய குருவினுடைய சாரத்தில் ராகு உட்காந்துருப்பார். அந்த டைமில் ஒரு சிலருக்கு லேசாக உடம்பு தொல்லை காமிக்கிறதுக்கான அமைப்பு உண்டு. ஆனாலும் பெருசாக படுத்துறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. அதே சமயத்தில் வந்து அந்த டைமில் வந்து அதாவது திட்டமிடப்படாத ட்ராவல் ஏதாவது போய் வருவீங்கிற மாதிரியானது ஒரு அமைப்பு. அதே மாதிரி குரு வந்து பாக்கியஸ்தானத்தில் நிற்கிறதுங்கிறதுனால கடன் நிறைய அடபடுன்ற மாதிரியான அமைப்பு அந்த பீரியடில் சொல்லலான்ற மாதிரியான அம்சம் வலுவாக உண்டு. அப்போ புனர்வூசங்காலில் ராகு உட்காந்துருக்கிறதுங்கிறது சிறப்பான பலன்களை தான் செய்ய போகிறார். அடுத்தபடியாக கேது என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தா, கேது வந்து ஆரம்பிக்கிறப்பவே செவ்வாயினுடைய சாரத்தில் ஆரம்பிக்கிறார். அதாவது 26 ஜூலை 2017 ஆரம்பித்து 28 நவம்பர் 2017 வரைக்கும் செவ்வாயினுடைய சாரத்தில் அந்த கேதுவினுடைய சஞ்சாரம் இருக்கும். அப்போ செவ்வாய் வந்து 4க்கு அதிபதி 11க்கு அதிபதிங்கிறதுனால, 3ஆம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய், 10ஆம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய் அப்படிங்கிறதுனால தொழில் ரீதியான முன்னேற்றம் கொடுக்கறதுங்கிறது, தொழிலில் வந்து நல்ல விதமான மாற்றங்கிறது பெரிய அளவில் இடமாற்றம்லாம் ஒன்றும் வராது, பாசிட்டிவ் சேஞ்சஸை நீங்கள் பார்க்கலாங்கிற மாதிரியான அமைப்பு. அது மட்டும் இல்லாமல் ப்ராப்பராக உங்களுக்கு ரெஸ்ட்டு கிடைக்கிறது, ஒர்க்லோடு குறையிறதுங்கிற மாதிரியான பாயிண்டெல்லாம் அந்த ஜூலையிலேருந்து நவம்பர் வரைக்கும் நடக்கக்கூடிய கேது பயிற்சியில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் கேது பயிற்சியில் வந்து 28 நவம்பர் 2017 7/8/2018 வரைக்கும் நடக்கக்கூடிய பீரியடில் திருவோண நட்சத்திரங்காலில் கேது உட்காந்துருப்பார். அப்போ உடல் நலம் நல்லா இருக்குங்கிற மாதிரியான அமைப்பு. அதே மாதிரி சந்திரன் 6க்கு அதிபதிங்கிறதுனால தொழிலில் நல்ல பேர் கிடைக்கும், வேலையில் நல்ல பேர் கிடைக்கும், ஒரு சிலருக்கு கடல் கடந்து போகக்கூடிய ட்ராவலிங் கிடைக்குங்கிற மாதிரியான பீரியடு. இதெல்லாம் வந்து அந்த சந்திரனுடைய சாரத்தில் உட்காந்துருக்கல சொல்லலாம். ரொம்ப வெகு சிலருக்கு அம்மாவுடைய ஹெல்த்தில் தொல்லை பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. அது கும்பராசியை பொறுத்த வரைக்கும். சரி, 2018 8ஆம் மாதம் 7ஆம் தேதிக்கு அப்புறம் 2019 பிப்ரவரி மாதம் வரைக்கும் நடக்கக்கூடிய பீரியடு சூரியனுடைய சாரத்தில் அந்த கேது உட்காந்துருப்பார். சூரியன் வந்து 7க்கு அதிபதி, 7க்கு அதிபதியினுடைய சாரத்தில் நிற்கிறதுங்கிறதுனால பார்ட்னர்கள் இருந்தாங்கன்னா பிஸ்னஸில் அவங்கள புரிஞ்சுப்பாங்க, இவ்வளோ நாள் புரியாமல் இருந்தால் கூட. அதே மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமை வலுப்பெறும், மேம்படும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு இருக்குது. கோச்சிட்டு போய் வீட்டுக்காரமாக வெளியில் உட்காந்துருந்தாலும் திரும்ப வர்றதுக்கோ தூது விடுறதுக்கான அமைப்பெல்லாம் கூட இருக்குது.
இந்த டைமில் அதெல்லாம் நான் ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா அதெல்லாம் கரெக்டாக ட்ரிகர் ஆகுன்ற மாதிரியான அமைப்பு. அப்போது உத்திராட நட்சத்திரங்காலில் கேது உட்காந்துருக்கிறதுங்கிறது வலுவான அம்சம். அப்போ தொழில்துறையில் மேம்பாடு அடையணுன்ற மாதிரியான அமைப்பு இருக்குது, குடும்பம் மேம்பாடு அடையணுன்ற மாதிரியான அமைப்பு இருக்குது, சொத்து பத்து வாங்கிறது, கார் வண்டி வாகன வசதிகள் வாங்கிறது, தொழில் விருத்தி ஆகிறதுங்கிற மாதிரியான பல பாசிட்டிவான பலன்களை ராகு கேது கொண்டு வர்றார். அதுக்கேற்ற மாதிரி பாசிட்டிவாக குரு பயிற்சியும் நடக்குது. என்ன காரணம்? இவ்வளோ நாளாக நிறைய சிரமப்பட்டு போனீங்க இல்லையா, அதுக்கு எல்லாத்துக்கும் அப்புறம் அந்த பாசிட்டிவான பலன்கள் கொண்டு வரணும்ல. ஒரு பக்கம் நிழல் இருந்தால் இன்னொரு பக்கம் வெளிச்சம் இருக்குல்ல, பூமி பந்தில், அது மாதிரி இப்போ வெளிச்சத்தை நோக்கி வந்துட்டுருக்கீங்கிற மாதிரியான அமைப்பு. அப்போது தொழில், குடும்பம், பொருளாதாரம், வரவு செலவு, குழந்தைகள், அந்த மாதிரியான விஷயங்களில் நிறைய பாசிட்டிவ் வரும். அதுக்கு கை கொடுக்குற மாதிரியான அமைப்பிலேயே குருவும் வந்திருக்கிறார். அதுக்கு கை கொடுக்குற மாதிரியான அமைப்பிலேயே சனி பயிற்சியும் வருதுன்ற மாதிரியான அமைப்பு இதில் வலுவாக உண்டு. அப்போது சனியினுடைய சஞ்சாரம்ங்கிறது லாபஸ்தானத்தில், குருவனுடைய சஞ்சாரம்ங்கிறது பாக்கியஸ்தானத்தில், ராகுவனுடைய சஞ்சாரம் 6ஆம் இடத்துல, கேதுவனுடைய சஞ்சாரம் 12ஆம் இடத்துல. 12ல் கேது யோகமானது, 6ல் ராகு எதிர்ப்புகளை வெல்லக்கூடிய ஆற்றலும் தொழிலை மேம்படுத்துறதும் தொழிலில் பேர் வாங்குறதும் கொண்டு வந்துடும். 11ல் சனி வர்றதுங்கிறது சொந்த தொழிலுக்கு நல்லாயிருக்கும், அதே மாதிரி பொருளாதாரம் மேம்படுன்ற மாதிரியான அமைப்பு. 9ல் குரு வர்றதுங்கிறது சொசைட்டியில் அந்தஸ்து பெருகுங்கிற மாதிரியான அமைப்பு. குழந்தைகளுக்கான கல்வி செலவுகள் நிறையா பண்ணுவீங்க, அவங்க செட்டில் ஆவாங்கங்கிற மாதிரியான அமைப்பு. கல்வி முடிஞ்சு கல்யாணத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கல்யாண செலவெல்லாம் வருன்ற மாதிரியான அமைப்பெல்லாம் இந்த ராகு கேது பயிற்சியில் கும்பராசிக்காரங்களுக்கு கொண்டு வந்திருக்கு. அப்போ கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ராகு கேது பயிற்சி பல பாசிட்டிவான பலன்களை கொடுக்கறதுல சந்தேகமே கிடையாது. அதுக்கேற்ற மாதிரி நல்ல பலன்களை குருவும் சனியும் செய்கிறாருங்கிறதுனால இந்த ராகு கேது பயிற்சி மிகச்சிறப்பான பயிற்சி, உங்கள் ராசிக்கு பிரமாதமாக சொல்லலாம் அப்படின்னு இருக்குது. அப்போது இந்த நல்ல பலன்களை அதிகப்படுத்துறதுக்கான வழி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 12ல் கேது நிற்கிறதுங்கிறதுனால பிள்ளையார் வழிபாடு, குலதெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். சப்போஸ் குலதெய்வம் தெரியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிள்ளையாரை கும்பிடலாம், இல்லாட்டி முருகனை கும்பிடலாம். அப்போ குலதெய்வம் அப்படிங்கிறதே தமிழில் தானே சொல்கிறோம். அப்போ தமிழ் கடவுள் முருகன், அதனால் தமிழ் கடவுளான முருகனை கும்பிடலாம் குலதெய்வம் தெரியாதவங்க. மொத்தத்தில் குலதெய்வ வழிபாடுங்கிறதும் பிள்ளையார் வழிபாடுங்கிறதும் வச்சுக்கிட்டிங்கனாலே போகிறோம். இந்த ராகு கேது பயிற்சி உங்களை பல மடங்கு மறுபடியும் மேலே ஏற்றி விடுங்கிறதுல சற்றும் சந்தேகம் இல்லை. அப்போது இந்த ராகு கேது பயிற்சி எல்லா ராசிக்காரங்களுக்கும் நல்லது நடக்கணும்னு சொல்லி நீங்களும் வேண்டிக்கோங்க, நானும் வேண்டிக்கிறேன். நமது நேயர்கள் ஆள்போல் தலைதளைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளை கிளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்க என வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.